த்ரிஷாம், நாளைய விரிவாக்கம், இந்த விரிவாக்கத்தில் இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான், அமைச்சரவையில் இடம்பெறுகிறோம்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க, கூட்டணியாக சென்று விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எலுக்குமான வெளிப்படையான அதிகாரப்பூர்வ அழைப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? விரிவாக்கம் தேவையான ஒன்று தான், மாற்று கருத்து கிடையாது. நிறைய துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கலி கிளவர் மூவ் தான் நான் நினைக்கிறேன் இந்த அழைப்பை பொறுத்தவரையில். காங்கிரஸ் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். காங்கிரஸ் கட்சி அமைச்சர்களை பார்த்த பழைய தலைமுறை நாங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். 1967, 66, 67 ஆரம்ப கட்டம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வளோ நாள் காங்கிரஸ் அமைச்சர்களை பார்த்ததில்லை, இப்போ பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு நன்மை பயக்குங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம் இருக்குது. காவிரியில் தண்ணி வரலைன்னா அப்புறம் காங்கிரஸ் அமைச்சர்கள் போய் கர்நாடகத்தில் சொல்லி தண்ணி விடணும் கண்டிப்பாக. அப்படியான நிர்பந்தம் ஒரு கூட்டணியில் இருக்கிறது வேறு, அமைச்சரவையில் பங்கு பெறுவது வேறு. இது ஒரு ஃபைன் டிஃபரன்ஸு. அது ஒரு புறம் இருக்க புதிய அமைச்சர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான். விஜய் வந்து பொலிட்டிக்கலி ஷ்ரூட் மூவ்னா எதை பார்க்குறேன் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு அவர்கள் தலைக்கு மேலே வந்து தகுதி இழப்பு கத்தி தொங்கி கொண்டிருக்கும் போது அவர்களை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டாம் என்கிற முடிவு உறுதியானதாக இருந்தால் அது வந்து பொலிட்டிக்கலி கிளவர் மூவ். காரணம், இன்றைக்கு கூட சமீபத்தில் கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் தாக்கல் ஆயிருக்கு, சிபிஐ விசாரணை கேட்டு. இன்னும் பல விஷயங்கள் வரும், அலிகேஷன் வரும். அலிகேஷன்னா ஹார்ஸ் ரைடிங்கிற அலிகேஷன் வரும். அப்படி என்றால் காங்கிரஸ் அமைச்சரவை எப்போது வருகிறதோ அப்போது வந்து பாரதிய ஜனதாவின் அந்த கூர்வாள் போர்வாள் எல்லாம் தீட்டப்பட்டு விடும். எனவே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் விசாரணைக்கு உத்தரவு போடுகிற வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திரு விஜய் அவர்கள் இந்த பொலிட்டிக்கல் மூவ் அப்படி வைத்திருக்கிறார் என்பது எனது. அப்படின்னா அவர் வந்து உறுதியா இப்ப திமுகவோடு கூட்டணியில் இருந்த அல்லது மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி, அதுல இருந்த காங்கிரஸ் ஏற்கனவே போயிட்டாங்க, மற்ற கட்சிகளையும் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? இடதுசாரிகள் வெளியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்க பங்கேற்பதில்லைன்னு சொல்றதுனால இன்னைக்கு அந்த அழைப்பு வரலையா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இன்னைக்கு திரு ஆதவர்ஜனா அழைப்பு கொடுத்ததே இந்த 2 கட்சிகள் தான் கொடுத்தாரு, விசிகேவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் தான் கொடுத்தாரு. மற்ற 2 பேருக்கு சொல்லும்போது திரு பேபியை குறிப்பிட்டார், அவங்க ஏற்கனவே வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. சிபிஐ பொறுத்தவரையில் பங்கு இருக்காது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு கேரளா பாலிடிக்ஸ் இதில் முக்கியமானதாக மாறும். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அமைச்சர்கள் இப்படி வரும்போது கேரளா அரசியலை மனதில் வைத்து கொண்டு தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள், பங்கு பெற மாட்டார்கள். அதுபோல் சிபிஎம் ஸ்டாண்டே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும்னா அந்த அளவுக்கு நமக்கு வலிமை இருக்கணுங்கிறது அவங்க ஸ்டாண்டு. எனவே அவர்கள் பங்கு பெற மாட்டார்கள். ஐஎம்எலுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு, ஏன்னா அந்த அமைச்சர்களையும் நம்ம பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி விசிகாவுக்கும் இது ஒரு வாய்ப்பு தான். வன்னியரசு பெயர் அடிபடுது, அப்படி அவருக்கு கிடைக்குமே ஆனால் நம்ம அனைவருக்குமே ஒரு நன்மை. அவர் திரு ஆதவர்ஜுனா இன்னைக்கு சொல்லும்போது திருமாவளவன் அவர்களை பேரை குறிப்பிட்டு தான் சொன்னார். விசிகேவுக்கு அழைக்கிறோன்னு சொல்லாம அண்ணன் திருமாவை அமைச்சரவையில் இருக்கணும்னு முதலமைச்சர் விரும்பினார், நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், திருமா அவர்கள் வந்து எம்எல்ஏ கிடையாது. அப்படி கிழக்குல போட்டியிடலான்னு அவங்களே சொன்னாங்கிற தகவலையும் நியூஸ் 18 நேர்காணல சொன்னார். திருமா சொன்னார், வாஸ்தவம் தான், நானும் பார்த்தேன். திருச்சி கிழக்குல திருமா போட்டியிடுவது என்பது அது தாவேகாவுக்கும் அக்னி பரிசையாக தான் இருக்கும். அது கடினமான ஒரு விஷயமாக மாறும். திமுக கூட்டணியில் இருந்து போனவர்கள் இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று காலை வரைக்கும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அது சரியான நகர்வாக தெரியல. ஏன்னா கையில் வன்னியரசுங்கிற ஒரு எம்எல்ஏவும் இன்னொரு எம்எல்ஏவும் இருப்பதனால இருக்கிற எம்எல்ஏக்கு கொடுப்பது தான் அதில் சிறந்த விஷயமாக இருக்கும். நாளை காலையில் 10 மணிக்கு அமைச்சரவைனா இன்று நள்ளிரவுக்குள் முடிவு செய்து அவர்கள் பட்டியலையும் தர வேண்டும். அப்படியான ஒரு நேர நிர்பந்தமும் அதில் இருக்குது. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் முடிவெடுப்பார்கள். பொலிட்டிக்கலி வந்து எப்படி இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து ஆபத்தெல்லாம் எப்போ கிடையாதுங்க. 2 கட்சிகளும் அதற்கு தயாராக இல்லை, அது ஒரு பாயிண்ட். உடனடி தேர்தலுக்கு யாரும் தயாராக இல்லை, நிச்சயமா தயாரா இருக்க மாட்டாங்க, எந்த எம்எல்ஏவும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனால் 2029 நிலவரம் என்பது எப்படி அமையும் நமக்கு தெரியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கைகூடினால் இந்தியா முழுவதும் வந்து மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கும். அப்போ 2029 தேர்தலில் மத்திய தேர்தலும் சேர்ந்து வந்துடும், எம்பி எம்எல்ஏ 2 தேர்தல். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எம்பி தொகுதி முக்கியங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். திருமாவர்களுக்கு அவரும் மீண்டும் எம்பி ஆக வேண்டும், ரவிக்குமார் அவர்கள் எம்பி ஆக வேண்டும். ரவிக்குமாரோட இன்ட்ரெஸ்டும் இதுல வந்து சேரும். எனவே தான் நான் திருமாவுக்கான வாய்ப்பு, அமைச்சரவை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன்.
ஆனா நமக்கு தெரியாதுங்க முதலமைச்சர் அதான் அவங்க விசிகேல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியாது. தாவேகாவோட விருப்பம் அதுவாக இருந்ததுங்கிறதுனால அந்த கேள்வி வச்சேன். அவங்க என்ன இப்ப விருப்பமா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அதுல பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டு தரப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு வங்கி ஷேர் ஆகுது. அதனால தாவேகா இப்போ ஏற்கனவே அவர்கள் வட மாவட்டங்களில் நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் அவர்களுக்கான வெற்றியை அதிகப்படுத்துவதற்கு இது உதவுன்னு அவங்க நினைப்பாங்க. பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இல்லாம அமைச்சர் பதவி கிடையாது. இன்னொன்று, வெளியிலிருந்து ஆதரவுனாலே எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்போன்னு தான் அர்த்தம். ஸோ வெளியிலிருந்து ஆதரவு என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப கூட்டணியை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும் இல்லையா? இப்ப வரைக்கும் திமுக கூட்டணி வெளியில இருந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லலாம். அமைச்சரவையில பங்கேற்கும் போது கூட்டணியே மாறுகிறது, அப்படிதானே? அது கண்டிப்பா தாவேகா கூட்டணின்னு தான் எடுத்துக்கிடணும். கனிமொழி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திமுக வலிமை வரணுங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. திமுக கூட்டணியும் எந்த அளவுக்கு அது அதே மாதிரி பழைய நிலைமையில நீடிக்கும் தெரியல. அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்று கருத்தெல்லாம் இருக்கு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த இடம் எவ்வளவு, அவங்க எவ்வளவு வின் பண்ணாங்க, ஓட் டிரான்ஸ்பர் எவ்வளவு ஆயிருக்கு, இதெல்லாம் துல்லியமாக அனலைஸ் பண்ணிருப்பாங்க. கூட்டணி மாற்றத்துக்கு அவர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. போட்டி அதிமுக ஒன்று உருவாகாமல் தடுக்கப்படும். அதை நம்ம பேசலாம், அதையும் பேசலாம். இன்னொரு கேள்வி, ஐயுஎம்எல் இந்த முடிவு எடுக்கிறது நம்ம சொல்லலாம். காங்கிரஸோட அவங்க கேரளால கூட்டணியா ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் தொடக்கத்திலிருந்து ஐயுஎம்எல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருக்கிறோம்லாம் அழுத்தமா சொன்னாங்க. இப்போ அங்கிருந்து அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறத அது எந்த பின்னணியிலிருந்து அந்த நகர்வு இருக்குன்னு பாக்குறீங்க? ஐயுஎம்எல் மினிஸ்டர்களை பங்கெடுப்பாங்க நான் இதுவரைக்கும் நம்பல. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு திமுக கூட்டணி தான் அவர்களுக்கான சரியான கூட்டணியாக இருக்க முடியும். அவர்கள் அமைச்சரவைக்கு போவார்களா என்பது சந்தேகம்தான். ஒருவேளை அப்படியான முடிவை அவர்கள் எடுத்தால் அது இங்கிருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கியில் ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் மதசார்பற்ற கொள்கையில இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பான ஏற்பாடு, இதை சுற்றித்தான் அது வந்தது. இப்ப அது தாவேகான முற்றிலுமாக மாறும்போது இஸ்லாமிய ஓட்டு வங்கியின் மனோபாவம் என்னன்னு தெரியல. இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில இந்த வாட்டி தாவேகாவுக்கு ஆதரவு இருந்திருக்கு, அது தெளிவாகவே தெரிகிறது நிறைய ஓட் பேங்க் பார்க்கும்போது. எனவே அவங்க ரொம்ப குழப்பமான ஒரு முடிவு தான் எடுப்பாங்களான்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா ஆளுநர் மாளிகைக்குல இருந்து வரக்கூடிய தகவல்கள்ல ஐயுஎம்எல் இருந்து ஒரு அமைச்சர் இருக்கலாம் தான் வருது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க இறுதி முடிவு, அதிகாரப்பூர்வ முடிவு என்னங்கிறது நம்ம காத்திருக்கலாம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சார், பேசுவோம். ஜென்ரம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வுகளை? திரு தராசிஷாம் சொன்ன மாதிரி இப்போ ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அதனால ஐயுஎம்எல்லையும் விடுதலை சிறுத்தைகளையும் கண்டிப்பாக உள்ள சேர்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் 6 மாசத்துக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆபத்தும் இல்லை. திமுகவும் அவர்களுக்கு உரிய நேரம் வரும் வரை, கிட்டத்தட்ட அநேகமாக மக்களவைத் தேர்தலுக்கு சில காலம் முன்னாடி வரைக்கும்